வணக்கம் ரவி. சிவகங்கை மாவட்டம் கண்டுப்பட்டியில் உள்ள தூய வனத்து அந்தோணரி ஆலயத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் தை 5ஆம் தேதி சமத்துவ பொங்கல் விழா நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவை முன்னிட்டு சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான மக்கள் அந்த ஆலயத்தின் முன்பு பொங்கல் வைத்து வழிபடுவதும், நேர்த்திக்கடனாக மெழுகுவர்த்தி ஏந்தியும் தொட்டில் கட்டிய கரும்புடன் குழந்தைகளை கிடத்தி நேர்த்திக்கடன் செய்வதும் வழக்கம். இதைத் தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு மேல வாடிவாசல் வழியாக காளைகள் கட்டவிழ்த்து விடப்படும். இந்நிலையில காலையில 10 மணிக்கே அரசு அனுமதியை மீறி ஆங்காங்கே காளைகள் கண்டுப்பட்டி திடல்ல அவுத்து விடப்பட்டதுனால 70க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதுல 15க்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்நிலையில காலை முட்டியதுல குன்றக்குடி அருகே உள்ள கொரட்டி கிராமத்தை சேர்ந்த சண்முகம் என்ற 70 வயது முதியவர் உயிரிழந்திருக்கிறாரு. அனுமதி மீறி இந்த காளைகள் அவிழ்த்து விடப்படுவது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இதற்கு அரசு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆண்டுதோறும் உயிரிழப்பும் தொடர்ந்து வருவது மக்களிடையே ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு ரவி.